hello, welcome to my YouTube channel. இன்னைக்கு சூப்பரா நல்ல டேஸ்டியா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ணிருக்கோம். இது வந்து நம்ம கேரளா ஸ்டைல் பழம்புரி. பழம்புரி வந்து ஒரு நேந்திர பழ வச்சிட்டு நம்ம ஈஸியா குயிக்கா நம்ம இது வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்ல பண்ண போறோம். பசங்களுக்கெல்லாம் நல்லா பிடிச்சா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். டீ கூட தான் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். பாருங்க, ஒரு பவுல் எடுத்துட்டு ஒரு கப் அளவு நம்ம மைதா சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு கப். உங்ககிட்ட எந்த கப் இருக்குதோ அந்த கப்ல நீங்க சேர்த்துக்கலாம். என்கிட்ட எந்த கப் இருந்துச்சுன்னு அதுல சேர்த்துக்கங்க. இதுல வந்து நம்ம ரைஸ் ஃப்ளோர் ஒரு 3 டீஸ்பூன், கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா வரும், அதுக்கோசரம் தான் 3 டீஸ்பூனு. அதுக்கு 3ல் 4 சேர்த்துக்கலாம். பாருங்கள், அதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம சுகர் 3 டீஸ்பூன் சுகர், பவுடர் சுகர் இருந்துச்சு, நான் பவுடர் சுகர் சேர்த்துக்கினேன். ஸ்வீட்டு பார்த்து சேர்த்துக்கலாம், தேவை எவ்வளோ இருக்குதோ. 1/4 டீஸ்பூன் டர்மரிக்கும், அப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாக. இது எல்லாமே கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும் மைதாவில். இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக்காக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு பஜ்ஜிக்கு பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு இருக்கணும். ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக, ஜாஸ்தி தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக இது கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாமே மிக்ஸ் ஆகணும் ஃபுல்லாக எல்லாமே. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த திக்னஸ் இப்படி இருக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இது ஒரு சைடில் நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து பனானா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நேந்திர பழம் ஒரு 2 எடுத்துக்கிறேன் நான். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஃபுல்லாக. தோலெல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள், ரொம்ப பழுக்கக்கூடாது, ரொம்ப காயமாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு மீடியம் ஸ்வீட் இருக்கணும், அவ்வளோதான். நான் 2ஆக கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் பெருசாக கூட எடுத்துக்கலாம், ஆனால் நான் 2ஆக பாதியாக கட் பண்ணிவிட்டு இது ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு முடியுதோ அந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக வேணால், மொட்டாக வேணால், மீடியம் சைஸாக. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மீடியம் சைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கையில் கட் பண்ணிக்கலாம், நம்ம கட்டிங் போர்டில் கட் பண்ணுறது வேணாம், ஏன்னா இது வழுக்கும், அதுக்கோசரம் தான் ஷேப் கரெக்டாக வராது. இந்த மாதிரி நம்ம கையில் கட் பண்ணி எடுத்துட்டோம். சைடில் இருக்கிறது எடுத்துடலாம். இந்த சைடு கார்னர் அந்த கார்னர் தேவை கிடையாது, சென்டரில் இருக்கிறது மாத்திரம் நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாம் நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சைடு ஒரு வாட்டி நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப கெட்டி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் சூடு பண்ணுறதுக்கு வச்சுட்டோம் கடாயில். இப்போ ஒன்று ஒன்றா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கோட்டிங் நல்லா ஆகணும், ஃபுல்லாக கோட்டிங் ஆகிற மாதிரி. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கோட்டிங்கு கரெக்டாக இருக்குது. நம்மளது எண்ணெயில் சேர்த்தோன்னா கொஞ்ச நேரத்தில் அது மேலே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. பாருங்கள், அது கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னா 2-3 நிமிஷம் விட்டு அது ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா உப்பி நல்லா வந்திருக்குது, நல்லா சூப்பராகவும் இருக்குது. வித்தின் ஒரு 5 நிமிஷம் தான் 2 சைடும் ஜல்தி ஆகிடும். ரொம்ப நேரம் விடணுன்ட்டில் ஒரு 5 மினிட்ஸில் 2 சைடும் வெந்துடும். ஏன்னா பனானா ஸ்வீட் இருக்கிறதுனால ரொம்ப வேகணுன்ட்டில். மாவு வந்து நார்மலாக இது ஒரு பஜ்ஜிக்கு போட்டு எடுக்கிற மாதிரி தான். இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா கலர் கொஞ்சம் நல்லா ஒரு ப்ரௌன் ஆகணும். சுகரெல்லாம் சேர்த்துக்கிறதுனால நல்லா ஸ்வீட்டாக நல்லா இருக்கும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனோன்னா நம்ம எல்லாமே எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் சேர்த்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பேட்சை நம்ம ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். 2-3 நிமிஷம் ஆனோன்னா ஒரு சைடு திருப்பி விட்டுடலாம். அதுக்கப்புறமா இன்னொரு சைடு 2-3 நிமிஷம். பாருங்கள், ஒரு 2 பனானா வச்சுட்டு நம்ம நேந்திர பழம் வச்சுட்டு நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக நம்ம இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இது எல்லாமே எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எல்லாமே பாருங்கள், சூப்பராக நல்லா திருப்பி நல்லா விட்டுட்டோம். இந்த அளவுக்கு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆன பிறகு தான் நம்ம இது எடுக்கணும், அப்படியே எடுக்கக்கூடாது, இல்லைக்கட்டி ஒயிட் கலராக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், எல்லாம் எண்ணெய் வடிகட்டி நம்ம எல்லாமே எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் சேர்த்துக்கலாம்.